அன்பானவர்களே, ஒரு நிமிடம் அமைதியாக கேள். நீ கடந்த நாட்கள் பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம். சில நேரங்களில் நீ மிகவும் சோர்வாக உணர்ந்திருக்கலாம். என்ன செய்தாலும் என் வாழ்க்கை மாறவில்லை என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனால் இன்று ஒரு உண்மையை நினைவில் வை. வாழ்க்கையில் எல்லாமே நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. சில நேரங்களில் நாம் பார்க்கும் பாதை மூடப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனால் தேவன் நாம் பார்க்காத இடத்தில் ஒரு புதிய கதவை தயார் செய்து கொண்டிருப்பார். ஒரு கதவு மூடப்பட்டால் அது எல்லாம் முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. பல நேரங்களில் அது இன்னும் பெரிய கதவு திறக்கப் போகிறது என்று அர்த்தமாக இருக்கும். நீ இப்போது காத்திருக்கிறாய். அந்த காத்திருப்பு உனக்கு மிகவும் கடினமாக இருக்கலாம். ஆனால் அந்த காத்திருப்பு வீணாக போகவில்லை. தேவன் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறார். நீ இப்போது பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் சரியான நேரத்தில் அது தெளிவாக தெரியும். ஒரு நாள் நீ பின்னால் திரும்பி பார்த்து ஒரு விஷயம் சொல்வாய். அந்த கஷ்டம் என் வாழ்க்கையை மாற்றியது. ஏனெனில் இன்று ஒரு சாதாரண நாள் அல்ல. இன்று உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் தொடங்கும் நாள். நீ இப்போது அமைதியாக இருந்தாலும் உன் மனதில் என்ன நடக்கிறது என்று நான் அறிவேன். நீ கடந்த நாட்களில் பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறாய். சில நேரங்களில் நீ மிகவும் தனியாக உணர்ந்திருக்கலாம். என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று கூட நீ நினைத்திருக்கலாம். ஆனால் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன், நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நான் எப்போதும் உன் அருகில் இருக்கிறேன். நீ நடக்கும் ஒவ்வொரு பாதையிலும் நான் உன்னுடன் நடக்கிறேன். நீ சோர்வாக இருந்த நாட்களிலும் நான் உன்னை கைவிடவில்லை. நீ கண்ணீர் விட்ட நேரங்களிலும் நான் உன் அருகில் இருந்தேன். நீ நினைக்கிறாய் எல்லாமே தாமதமாகிறது என்று. ஆனால் என் நேரம் எப்போது சரியான நேரம். நான் என் வாழ்க்கையில் நல்லதை செய்ய தயாராக இருக்கிறேன். நீ பார்க்காத இடத்தில் நான் உனக்காக புதிய வாய்ப்புகளை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். மூடிய கதவுகள் நிரந்தரம் அல்ல. சரியான நேரத்தில் நான் அந்த கதவுகளை திறப்பேன். நீ இப்போது அனுபவிக்கும் இந்த கஷ்டம் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. இது உன்னை மேலே கொண்டு செல்லும் பாதை. ஒரு நாள் நீ பின்னால் திரும்பி பார்த்து ஒரு விஷயம் புரிந்து கொள்வாய். அந்த நேரத்தில் தேவன் என்னை கைவிடவில்லை. அதனால் என் பிள்ளையே, இப்போது நம்பிக்கை விடாதே. நான் உன் வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை கொண்டு வருகிறேன். நீ காத்திருக்கும் அந்த நல்ல நாள் அருகில் இருக்கிறது. இன்று ஒரு சாதாரண நாள் அல்ல. இன்று உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் நாள். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை மிகவும் சோதிக்கும். நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறாமல் போகலாம். நாம் நம்பிய மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் போகலாம். அந்த நேரத்தில் நம் மனதில் ஒரு சோர்வு வரும். என்னால் இனி முடியாது என்று கூட நமக்கு தோன்றலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு விஷயம் நினைவில் வை. வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் நம் வாழ்க்கையின் முடிவு அல்ல. அது ஒரு புதிய பாதைக்கு நம்மை எடுத்து செல்லும் ஒரு நேரம். சில நேரங்களில் தேவன் நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை செய்யும் போது முதலில் அமைதியாக இருப்பார். நாம் நினைப்போம், ஏன் எதுவும் நடக்கவில்லை என்று. ஆனால் அந்த அமைதியின் பின்னால் ஒரு பெரிய மாற்றம் தயாராகி கொண்டிருக்கும். நீ இன்று அனுபவிக்கும் இந்த நேரம் ஒரு நாள் உன் வாழ்க்கையின் முக்கியமான திருப்பமாக மாறும். நீ இன்று கண்ணீர் விட்ட இடத்தில் நாளை நீ சிரிப்பாய்.
நீ இன்று பயப்பட்ட இடத்தில் நாளை தைரியமாக நிற்பாய். நீ இன்று கேட்கும் கேள்விகளுக்கு நாளை பதில் கிடைக்கும். அதனால் இப்போது நம்பிக்கையை விடாதே. தேவனை நம்புவதை ஒருபோதும் நிறுத்தாதே. ஏனெனில் தேவன் உன் வாழ்க்கையில் புதிய கதவை திறக்க முடியும். ஒரு நிமிடத்தில் கூட உன் வாழ்க்கையின் நிலையை மாற்ற முடியும். நேரம் தாமதிக்கலாம், ஆனால் அவர் வாழ்க்கையில் சில நாட்கள் மிகவும் கடினமாக இருக்கும். நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறாமல் போகலாம். நாம் நினைத்த பாதை மூடப்பட்ட மாதிரி தோன்றலாம். அப்போது மனதில் என் வாழ்க்கை ஏன் இப்படி என்று கேள்வி வரலாம். ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வை, நாம் பார்க்கும் தோல்வி தேவனுடைய பார்வையில் தோல்வி அல்ல. பல நேரங்களில் அது ஒரு புதிய ஆரம்பத்தின் தயாரிப்பு நேரமாக இருக்கும். ஒரு மனிதன் மலையை ஏறும்போது அவன் உடனே உச்சிக்கு செல்ல முடியாது. மெதுவாக ஒரு படி என்று மேலே செல்கிறான். அதே மாதிரி உன் வாழ்க்கையிலும் தேவன் உன்னை மெதுவாக மேலே கொண்டு செல்கிறார். நீ இப்போது அனுபவிக்கும் இந்த சோதனை உன்னை கீழே தள்ள அல்ல, உன்னை உயர்த்ததான். சில நேரங்களில் நாம் புரிந்து கொள்ள முடியாத நிகழ்வுகள் நடக்கும். ஆனால் காலம் கடந்த பிறகு அந்த எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருந்தது என்று நமக்கு புரியும். அதனால் இப்போது மனம் உடையாதே. நீ காத்திருக்கும் அந்த நல்ல நாள் அருகில் இருக்கலாம். ஒரு சிறிய மாற்றம் கூட உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிட முடியும். தேவன் உன் வாழ்க்கையை ஆழமாக மாற்ற முடியும். தேவன் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடியவர். இன்று ஒரு சாதாரண நாள் போல தோன்றலாம், ஆனால் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் தொடங்கலாம். இன்று உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அன்பானவர்களே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நான் மிகவும் காத்திருக்க வேண்டி வரும். நாம் ஜெபிக்கிறோம், நாம் நம்பிக்கையுடன் இருக்கிறோம், ஆனால் பதில் தாமதமாகிறது. அப்போது நம் மனதில் எப்போது மாற்றம் வரும் என்று கேள்வி வரலாம். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் தோல்வி அடையாது. தேவன் சொன்னது கண்டிப்பாக நிறைவேறும். நீ இன்று அனுபவிக்கும் இந்த நேரம் ஒரு நாள் முடிவடையும். நீ காத்திருக்கும் அந்த நல்ல நாள் உன் வாழ்க்கையில் வரும். சில நேரங்களில் தேவன் நம்மை காத்திருக்க செய்கிறார். அந்த காத்திருப்பு நம்மை தண்டிக்க அல்ல, நம்மை தயாராக அவர் கொடுக்கும் நேரம். ஒரு விவசாயி விதை விதைத்த பிறகு அவசரப்பட மாட்டான். அவன் பொறுமையாக காத்திருப்பான். ஏனெனில் அந்த விதை ஒரு நாள் பெரிய மரமாக மாறும் என்று அவன் நம்புகிறான். அதுபோல உன் வாழ்க்கையிலும் தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறார். நீ இப்போது பார்க்க முடியாமல் இருக்கும், ஆனால் சரியான நேரத்தில் அது வெளிப்படையாக தெரியும். நீ இழந்ததை நினைத்து மனம் உடையாதே. ஏனெனில் தேவன் உனக்காக வைத்திருப்பது அதைவிட பெரியது. ஒரு நாள் உன் வாழ்க்கையை பார்த்து ஒரு உண்மையை சொல்லப் போகிறார். தேவன் எனக்காக அற்புதம் செய்தார். தேவன் உன் வாழ்க்கையில் நல்ல காரியத்தை ஆரம்பித்திருக்கிறார். அவர் அதை முடிக்காமல் விடமாட்டார். இன்று நான் நம்பிக்கையுடன் அறிவிக்கிறேன், என் வாழ்க்கை தேவனுடைய கையில் இருக்கிறது. அவர் என்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். நான் பயப்பட மாட்டேன், ஏனெனில் தேவன் என்னுடன் இருக்கிறார். இன்று நான் அறிவிக்கிறேன், என் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் மெதுவாக மாறப்போகிறது. என் பாதையில் இருந்த மூடிய கதவுகள் இன்றிலிருந்து திறக்கப்படும்.
என் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் வரப்போகிறது. நான் சோர்வாக இருந்தாலும் தேவன் எனக்கு புதிய வழியை தருகிறார். இன்று நான் அறிவிக்கிறேன், என் வீட்டில் அமைதி இருக்கும். என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கும். என் வாழ்க்கையில் இருந்த பயம் இன்றிலிருந்து நம்பிக்கையாக மாறுகிறது. என் கண்ணீர் சந்தோஷமாக மாறும். என் சோதனைகள் சாட்சியாக மாறும். நான் நம்பிக்கையுடன் அறிவிக்கிறேன், நல்ல செய்திகள் என் வாழ்க்கையில் வரப்போகிறது. நல்ல நாட்கள் என் வாழ்க்கையில் தொடங்கப் போகிறது. நான் நம்புகிறேன், தேவன் எனக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதனால் இன்று தைரியமாக அறிவிக்கிறேன். ஜெபம். அன்புள்ள பரலோக தந்தையே, இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு மனிதரையும் உங்கள் முன்னிலையில் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, அவர்களின் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு சுமையையும் நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் மனதில் இருக்கும் பயத்தையும் கவலையையும் நீங்கள் பார்க்கிற தேவன். இப்போது கர்த்தாவே, அவர்களின் மனதில் அமைதியை கொடுங்கள். சோர்வாக இருக்கும் அவர்களுக்கு புதிய தைரியத்தை கொடுங்கள். நம்பிக்கை குறைந்து இருக்கும் அவர்களின் மனதில் புதிய நம்பிக்கையை நிரப்புங்கள். கர்த்தாவே, அவர்கள் காத்திருக்கும் பதில்களை உங்கள் சரியான நேரத்தில் கொடுங்கள். மூடிய கதவுகள் திறக்கட்டும். தெரியாத பாதைகள் தெளிவாகட்டும். அவர்களின் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் மெதுவாக மாறட்டும். அவர்களின் வீட்டில் அமைதி நிலவட்டும். அவர்களின் குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெருகட்டும். கண்ணீர் இருந்த இடத்தில் சந்தோஷம் வரட்டும். கர்த்தாவே, இன்றிலிருந்து அவர்களின் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் உண்டாகட்டும். அவர்கள் காத்திருக்கும் அந்த அற்புதத்தை உங்கள் வல்லமையால் காணட்டும். எந்த பிரச்சனையும் அவர்கள் வெல்லலாம். உங்கள் கிருபையால் அவர்கள் ஜெயிக்கட்டும். எங்கள் ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். இந்த செய்தி உங்கள் மனதை தொட்டிருந்தால் 1 நிமிடம் எடுத்துக்கொண்டு கமெண்டில் ஆமேன் என்று எழுதுங்கள். இதை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.